ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியாக அதே சமயம் ஈஸியாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஒரு குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஈச் 3 ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு 3 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் லைட்டாக வதங்க அப்புறமேட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அது அப்புறமேட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணலாம். இதை ஆட் பண்ணுறதுனால ஃபுல்லாக வந்து நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். அப்புறமேட்டு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி, இதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமேட்டு சாதத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்து நல்லா வெந்து வரட்டும். அப்புறமேட்டு வந்து நம்ம பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து தேவையான அளவு கொத்தமல்லி புதினா, ஒரு கைப்பிடி அளவு நான் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணுறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். இப்போ நல்லா எண்ணெய் திரிஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறமேட்டு 1:2 வாட்டர் ஆட் பண்ணுறேன். நான் வந்து 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 4 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு விசில் போல் விட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான க்ரீன் பீஸ் புலாவ் வந்து தயாராகிடுச்சு. இது நம்ம சாப்பாட்டு அரிசிலே செஞ்சது, நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து கரெக்டாக ஒரு விசில் விட்டேன். அப்புறமேட்டு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு விசிலோட சத்தம் இறங்கினதுக்கு அப்புறமேட்டு திறந்து பார்த்தா சூப்பரான புலாவ் வந்து தயாரிச்சு. அதுக்கு தொட்டுக்கையாக அன்றைக்கி சோயா சங்க்ஸ் 65 செய்யலாம். இந்த சோயா சங்க்ஸ் 65 வந்து சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சோயா சங்க்ஸை வந்து நம்ம வந்து நல்லா சுடு தண்ணியில் வந்து வேக வச்சுட்டு அப்புறமேட்டு நல்லா ஒட்ட தண்ணி வந்து புரிஞ்சு எடுத்துக்கலாம். அதில் வந்து தேவையான அளவு மிளகாத்தூள், அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு சிக்கன் 65 மசாலா வந்து 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறமேட்டு கடலை மாவும் மைதா மாவும் ஈச் 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும். அப்புறமேட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். நல்லா கிறிஸ்பியாக செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயில் ஒட்டவே இல்லை கொஞ்சம் கூட. இது வந்து இந்த புலாவோட செம்ம காம்பினேஷன். ஃபைனலாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவி இறக்கிட்டால் வந்து சூப்பரான சோயா சங்க்ஸ் 65 வந்து தயாராகிடுச்சு. இந்த 2 காம்பினேஷனும் நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாட்டா, பை.